இருக்கிற பின்னாடி இருக்கிறவங்களும் ஜோம் பண்ணலாம், எல்லாரும் ஜோம் பண்ணலாம். ஆண்டவர் மிகவும் நல்லவர். இந்த சாயந்திர வேலையில நமக்கு அவருடைய பிரசனத்தினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக, அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. அருமையாக ஆண்டவர் இந்த விபிஎஸ் நாட்களை நாங்களுக்கு மனதார நன்றி சொல்கிறோம் அப்பா. கடந்த 5 நாட்களும் ஆண்டவரே சிறு பிள்ளைகள் வந்து படிக்க ஆண்டவரே பற்றி அறிந்து கொள்ள கத்த நீர் கிருபை பாராட்டினீர் அப்பா. நமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நாளிலும் கூட ஆண்டவரே 12 நாள் இந்த விபிஎஸ் செலிப்ரேஷனை கத்த நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். முதலாவது ஆண்டவரே இந்த விபிஎஸ் செலிப்ரேஷன்ல ஆண்டவரே உண்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. நீர் இல்லாமல் ஆண்டவரே சிறந்ததாக பெஸ்டாக அப்பா இந்த செலிப்ரேஷன் அமையாது. ஆகவே ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் உண்மை சார்ந்து கொள்கிறோம். முதலாவது உண்மை வரவேற்கிறோம். கர்த்தர் எங்கள் மத்தியில இருப்பீராக. இந்த விபிஎஸ் செலிப்ரேஷனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக நேர்த்தியாக மாற்றி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்றதான அவர்கள் பெற்றோரையும் சபை விசுவாசி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் ஆண்டவரே முடிவு வரைக்கும் அப்பா உடைய பிரசன்னம் நம்முடைய நல்ல ஒரு மனதை கத்த தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கலங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. முதலாவது ஒரு ஆரம்ப பாடல் வெல்கம் சாங் நமக்கு பாடுறதுக்கு நம்முடைய சபையோட டீச்சர்ஸாகவும் வாலிப பிள்ளைகளாகவும் இருக்கிறவங்க முன்னாடி வந்து நமக்கு வெல்கம் சாங் பாடுவாங்க.
வருஷத்தினுடைய இந்த 5 நாட்கள் பாடமும் இந்த தீபம் அப்படிங்கிற தலைப்பு தான் இந்த பிள்ளைங்க பாடங்கள் படிச்சாங்க. ஆண்டவர் இந்த நாட்கள் இந்த பாடங்களை எல்லாம் ஆசீர்வதித்து கொடுத்தார். இந்த பிள்ளைகளுக்கு வெளிச்சம். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பாவம் என்கிற இருள் இருக்காங்க. அநேக பிள்ளைகள் சாபம் அப்படிங்கிற ஒரு இருள்ல இருக்காங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு மெய்யான தீபமாய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார். இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கிறார். சரி, தொடர்ந்து ஆண்டவருடைய ஒரு ஆராதனைக்குள்ள நம்ம கடந்து சொல்றோம். டீச்சர்ஸ் எல்லாம் முன்னாடி வந்து இந்த பிபிஎஸ் ஃபைனல் ப்ரோக்ராமுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவர் நல்லவர். இந்த சாயந்தர நேரத்துல இந்த சிறு பிள்ளைகள் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இந்த நாள்ல நம்ம சின்ன பிள்ளைங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்க என்னென்ன செய்தாங்க அப்படிங்கறதையும் நம்ம இந்த கிளாஸ்ல சொல்ல போறோம். அவங்க இந்த நாட்கள்ல நம்ம என்னென்ன கத்துக்கிட்டாங்க அப்படிங்கறதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதனால இந்த நாள்ல ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்ம ஆசீர்வதிக்கணும். இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு நாளையும் நிறைய கற்றுக்கொண்டாங்க. நடத்துறது பெரிய விஷயம். இந்த பிள்ளைகள் எல்லாம் நம்ம ஆண்டவருக்குள்ள நடத்துறது ரொம்ப முக்கியமான காரியம். அதனால லீவு நாட்கள்ல இந்த பிள்ளைங்க தேவையில்லாத அங்கேயுமா சுற்றி தெரியாம இன்னைக்கு அழகா வந்து அழகா கத்துக்கிட்டாங்க. ஒரு இடத்துல இருந்து நிறைய நல்ல காரியங்களை, நல்ல குணங்களை கத்துக்கிட்டாங்க. அதனால இன்னைக்கு நம்ம அது எல்லாத்தையும் இந்த டீச்சர்ஸ் எப்படி செய்தாங்க, டீச்சர்ஸ் அவங்களெல்லாம் ரொம்ப முக்கியமா நம்ம பாராட்டணும். இந்த நாட்கள் அவங்க செய்த இந்த வேலைகள் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அதனால இதுல இருக்கிற ஒவ்வொரு இங்க டீச்சர்லையும் ஒரு 4 பேர் தவிர மற்ற எல்லாருமே இந்த பிபிஎஸ்ல இந்த சர்ச்சில இருந்து வளர்ந்தவங்க. சந்தோஷமான காரியம். இந்த சபையில வளர்ந்து இங்கே அவங்க டீச்சர்ஸா இருக்காங்க. ஆண்டவர் அவங்க ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால இன்னைக்கு வந்து இத்தனை பிள்ளைகள் வந்து நல்லா நிறைய காரியங்களை அவங்க கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கொண்டாங்க. தேவன் என்னென்ன செய்தார் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்திருக்காங்க. இல்லைன்னா நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பாக்குறோம், ஒரு வாரம் கண்டினியூவா போனாலே பிள்ளைங்களுக்கு அடுத்த வாரம் கண்டிப்பா ஜுரம் வந்துடும். இல்ல ஏதாவது ஒரு ஜுரம், அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது மழை வராதா அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த வாரம் மழையே வரலன்னா பாம்பு யாராவது வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க. ஸ்கூலுக்கு போகும்போதே பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும் ஜெபம், இப்படிதான் இருக்கும். ஆனா இந்த பிள்ளைங்க அப்படிலாம் 7 நாளும் எதுவுமே செய்யல, இன்ட்ரெஸ்டிங்கா வந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த பிபிஎஸ்ல நாங்க 75 பிள்ளைகளை ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த 5 நாட்களும் படிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதுக்கு ஒரு கிளாப் பண்ணலாமா? சிறு பிள்ளைகள், சீனியர் பிள்ளைங்க வந்தாங்க. சீனியர் பிள்ளைங்க ஒரு 30 பிள்ளைங்க வந்திருந்தாங்க. சீனியர் பிள்ளைங்க 30, அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணணும். அதாவது 10வது 11 12வது காலேஜ் கல்லூரி படிக்கிற பிள்ளைகளும் வந்து இந்த பாடங்களை எல்லாம் படிச்சாங்க. அதனால அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. சோ இந்த நிகழ்ச்சியை நமக்கு 2 முக்கியமான நண்பர்கள் வந்திருக்காங்க. அவங்க தான் இந்த எல்லாத்தையும் என்னென்ன செய்ய போறோம்ன்றத நமக்கு ஒவ்வொன்றா நமக்கு சொல்ல போறாங்க. நம்ம அவர்களை வரவேற்போம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய ரொம்ப முக்கியமான விருந்தினர் அவங்க தான். சின்ன தம்பி, பெரிய தம்பி. சின்ன தம்பி, இவர் யாரு? ஓகே, அப்புறம் எப்படி இருக்கிற? பாட்டே நல்லா இருக்குது. வீட்டுல இருந்து வெளியே சம வேலை அடிக்குது. அப்படியா? கருத்து போயிடுயா? ஆமா, கருத்து போயிடுவா. சரி, இந்த பஸ் எல்லாம் கரெக்டா வந்து நல்லா இன்னைக்கு உட்காந்து கரெக்டா இல்லையா? சரி சரி, ஓகே. சரி, அப்புறம் என்ன
இங்க ஏதோ போட்டுக்கிறான். என்னடா இது? VBS 2020 ஏஜி VBS தான். இதெல்லாம் எப்படா நடந்தது? எப்பதான் நடக்குது? அது கூட நான் ஓட்டு போட்டியா? அது எனக்கு இருக்கிற ஒருத்தர்கிட்ட போனா 300 ரூபா கொடுத்தாங்க. அதை வாங்கி இவங்க ஓட்டு போட்டாங்க. கிட்ட போனா அவங்க 500 ரூபா கொடுத்தாங்க. 500 ரூபாய்க்கு அவங்க கிட்ட ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போடலான்னு பார்த்தா நல்லா முடிஞ்சிச்சுடா. அது வந்து எனக்கு அப்படியே ஒரு 1500 ரூபா கலெக்ஷன் பண்ணாங்க. சரி ஓகே, ப்ரோக்ராம்க்காக பசங்க எல்லாம் வெயிட்டிங் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ப்ரோக்ராம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிகினர்ல இருந்து இந்த குழந்தை பசங்க குழந்தை பசங்க வந்து எப்படி ஆடுவாங்க காலிப்போ. ஓகே, இப்ப பிகினர்ல இருந்து கிரேசியாக்கா கிளாஸ் எல்லாம் பசங்க வந்து ஆட போறாங்க. பல பலன்னு சூப்பரா பல பலன்னு ஆட போறாங்க. பல பல சாங் போடுங்களா? செம்மையா டான்ஸ் ஆனாங்கடா. குழந்தைங்கண்ணா இது ஒன்னா ஒன்னா விற்கிறாங்கல்ல. நீ மட்டும் தான் ரெடி பண்ணியா? நானும் போடுவேன்டா. இதை வேற சொல்லிட வேண்டியா? கண்ணாடி போட்டு கண்ணாடி கொடுக்கலப்பா. அதான்ப்பா இது போட்டு திருவிழா வாங்கிட்டு வந்துருப்பான். இப்போ நம்மளுக்கு சூப்பரா வெயிட் சொல்றதுக்கு ஒரு ஆள் வராங்க. வசனமா வசனமா நம்மளால படிக்க மாட்டேங்க. நீ படிக்க மாட்டேடா, அவங்க பையன் படிக்காம இருப்பாங்களா? எவ்வளவு பேர் போமா யாருன்னா டிகிரி வச்சா கூட வசனம் சொல்லுவாங்க தெரியுமா? இப்ப பாரு, நம்ம பிகினர்ல இருந்து மேசாத்தம்பி வந்து இப்ப வசனம் சொல்ல போறாரு. ஆயிரம் நம்ம தருமையா வாப்பா தம்பி. ஓகே
அவர் தீபம் மெத்தாது பிரகாசித்தது. யோபு 29:3. இத்தனையில் இன்னலால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. சங்கீதம் 23:5. வெளிச்சத்தில் பிள்ளைகளால் நடந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 25:8. அவர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தார். யோவான் 5:35. செம்மையா சொல்றாடா வசனம். எல்லாருமே பயங்கரம்தான். எல்லாருமே இங்க இருக்க எல்லாமே பயங்கர பண்ணிக்காங்க. இப்போ சரி எல்லாரும் நம்ம போர் அடிக்குது, உங்களுக்கு போர் அடிக்கா? இனிமே என்ன பண்ண பையன் சொல்லிட்டு பண்றேன். பண்றது இப்படிதான் இருக்கும். அப்புறம் பார்த்தா பாஸ்டா சூப்பரா இருக்கும் பாரு. இப்போ நான் ஐஸ்கிரீம் சொன்னா நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? இயேசுவேன்னு சொல்லணும். சரிங்களா? ஓகே, இந்த சின்ன பசங்க தெரியும், நீங்களும் சேர்ந்து வரலாம். ஓகேவா? ஓகே, ஐஸ்கிரீம் சொன்னா என்ன சொல்லணும்? கேட்கல? ஐஸ்கிரீம் இதை நான் என்ன சொன்னா சொல்லிட்டீங்க. அதுக்குதான் நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவேன். அது எப்பப்போ ஐஸ்கிரீம் வருதோ அப்பப்ப என்ன சொல்லணும்? அர்த்தமா? ஓகே, சரி. இதெல்லாம் எப்படா யோசிச்ச? இப்ப பாரு, இப்போ உங்களோட திறமையை பார்த்துருவோம். ஓகே, அப்படியே நான் ஒரு ரோட்டுக்கு சைடா போயிட்டு இருந்தேன்னா இந்த வெயில் வேற ரொம்ப இருக்குதா, சரி மனசு சொல்லிச்சு. அதோ தூரத்துல பார்த்தா ஒரு தெரு இருக்கு. அந்த தெருல ஒரு ஐஸ்கிரீம் அப்படியே ஐஸ்கிரீம் கடைக்கு போனா அப்படியே போயிட்டு திரும்பினா பார்த்தா க்ளோஸ் தான். ஏன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஓ, அதுக்கப்புறம் சரி நாளைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சரி ஐஸ்கிரீம் பத்தினே சரியா. அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டேன். மறுநாள் கண்ணை ஏற்றி திருப்பி சொல்ற கதை அப்படியே அந்த ஐஸ்கிரீம் அப்படியே உள்ள போகும்போது செம்மையா கவனமா இருக்கடா. அடுத்து அதுக்கப்புறம் எங்க ஃப்ரிட்ஜ திறந்தனா அதுல சரி அதுல என்ன பண்றது சொல்லிட்டு போன் எடுத்து சரி வாட்ஸ்அப் போயிட்டு ஜிபே பண்ணி நம்ம எப்படி ஐஸ்கிரீம் அதுக்கப்புறம் சரி போலாம் சொல்லிட்டு பைக் எடுத்து முழுக்குனா பைக்ல பெட்ரோலே இல்ல. அதுக்கப்புறம் அப்படியே தள்ளிட்டு போயிட்டு பெட்ரோல் போட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்றேன். அப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபாஸ்டா போயிட்டு ஒரே பொருள்தான் ஐஸ்கிரீம் கடையில. அதுக்கப்புறம் அந்த கடையில ஐஸ்கிரீம் கடை ஐஸ்கிரீம் வாங்கலாம்னு கேட்டா அது ஒரு ஐஸ்கிரீம் கேட்டா 2 ஐஸ்கிரீம் கொடுக்காங்க. ஆனா ஐஸ்கிரீம் ஸ்டார்ட் இல்லை. ஐயோ என்னடா இது ஐஸ்கிரீமே அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போனா கண்ணு முன்னாடி ஐஸ்கிரீமா ஓமன்னே பார்த்தாவே ஐஸ்கிரீமா எதனா பண்றேன். இருடா சரி சரி அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டே ஐஸ்கிரீம் சாப்பிட்டே போதும். நான் எத்தனை ஐஸ்கிரீம்டா ஞாபகம் வச்சு அதுக்கப்புறம் சூப்பரா ஐஸ்கிரீம் சாப்பிட்டே இந்த செலிப்ரேஷன் வருவேன். இன்னொரு மெமரி கார்டு ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும்? ஐஸ்கிரீம் வேணா ஏசி வேணும். சரி சரி இப்போ வந்து நம்ம எங்க இருக்கோம்? பீச்ல இருக்கோம். பீச்ல இல்லையா? சர்ச்சுனா பீச் பக்கத்துல சர்ச்சு இருக்கு. இப்போ வந்து சூப்பரா மீனுக்கார பாட்டுன்னு வந்து நம்ம பிகினர்ல இருந்து ஆட வராங்க. பார்க்கலாமா? ஓகே, இப்போ சின்ன பசங்க நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்க எல்லாம் கவனிச்சுக்கோங்க. ஆர் யூ ரெடி? ஓகே, இப்போ சூப்பரா நம்ம பிகினர் சாங் மீனுக்கார. மாற்றினாரே இயேசு ஊழியனார்
கூப்பிட்டாரு இயேசு என்ன நானும் போனேன் இயேசு பின்ன மீனுக்கார பேருனா மாற்றினாரு இயேசு பிரியனா கூப்பிட்டாரு இயேசு என்ன நானும் போனேன் இயேசு பின்ன மீன்களை பிடிக்கும் என்ன இயேசு தேடி வந்தாரு மனுஷனை திரும்பவனாய் மாற்றுவேன் என்றாரு மீன்களை பிடிக்கும் என்ன இயேசு தேடி வந்தாரு மனுஷனை திரும்பவனாய் மாற்றுவேன் என்றாரு இயேசு வந்ததாலே வாழ்க்கை போது ஜோரா நானும் மாறிட்டேனே சொல்லுங்க சூப்பர் ஸ்டாரா இயேசு வந்ததாலே வாழ்க்கை போது ஜோரா நானும் மாறிட்டேனே சொல்லுங்க சூப்பர் ஸ்டாரா எல்லே லங்கடி எல்லே லங்கடி எல்லே லங்கடி எல்லே லங்கடி எல்லே லங்கடி எல்லே லங்கடி எல்லேலோ தையர தையா தையர தையா தையர தையா தையர தையா தையர தையா தையர தையா தையாலே பண்ணலாமே நாங்களே பாடுவோம் ஓகே சூப்பரா மீன் போட்டாச்சு மீன் பிடிச்சாச்சு சாப்பிட்டாச்சு செம்மையா மீன் வைக்கிறாங்கடா. மீன் இருக்கிறான் காசு பேப்ப சொல்லுமா பசங்க வந்து ஆடுறாங்கன்னா சூப்பர் சாப்பா யார் அது யாரு பேரு சண்டை சொல்லிடுறேன் ஒரு செம்மடா வந்து அழகு பேருடா. சரி சரி இந்த பிபிஎஸ்க்கு தலைவன் ஒண்ணு இருக்கு எனக்கு தெரியுமா தெரியலையே, இவங்ககிட்ட கேட்டு பார்ப்போமா? அப்ப உங்களுக்கு யாருன்னா தெரியுமா தலைவன் நீ என்ன போட்டுக்கோ, நான் அதை பார்த்து சொல்றேன். தீபம் நெருக்கட்டு ஆயிலா துபாரா. இதுவா என்னடா இது மெருபத்தில தீபாவளி தானே வைப்பாங்க அதான் நானே வச்சுக்கிறேன். தீபாவளி எல்லாம் பள்ளியெல்லாம் வைப்பாங்க எங்கேயாச்சும் வந்து வச்சுட்டு ஏய், இதான் தீபம் போறடா. ஓ தீமையாதானா புரிஞ்சிச்சுடா அதே நான் நேற்று விபிஎஸ்லாம் போனேன் நான் மறந்துட்டுதா என்ன பாத்தியா விட்டு போயிட்டு நீ வரவே இல்லை அதனால மீன் பிடிச்சிருக்கிற சரி இப்போ வா இது முன்னாடி இப்போ இந்த விபிஎஸ்லாம் பசங்க வந்துடுறாங்கன்றாங்களே இப்போ நீ சொன்ன வசனம் சொல்றாங்கன்னு இப்போ இன்னொரு பையன் எழுதி போயிடலாமா நம்ம நிதிஷ் பையன் இப்போ வந்து வசனம் சொல்ல திரும்ப எல்லாம் கிளாப் பண்ணுமா ஓகே உலகத்தில் ஒளியாக வந்தேன். யோவான் 12:46. அவர் தீபம் என் தலைமேலே பிரகாசித்தது. யோபு 29:3. என் தலையை எண்ணெயினால் என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. சங்கீதம் 29:5. வெளிச்சத்தில் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8. அவன் எரிந்து பிரகாசிக்க விளக்காய் இருந்தான். யோவான் 5:25. ஏய், அவன் கரெக்டா போயிட்டு வசனம் சொல்றான், நீ என்ன இல்ல இல்ல சொன்ன. போயிட்டு திரும்பி பார்க்கறதுதான் சரி சரி தீபம்னா என்ன சொல்லவே மாட்டேன் எனக்கு என்ன தெரியும் தீபனா? நீ தானடா இதுக்கு போன விபிஎஸ்க்கு, உனக்குதான் தெரியும். சொல்லு சொல்லு. பாத்துக்கிறேன் தீபம் மேல கேட்டு ஏதோ சொல்றாங்க ஏய், அது ரேட்டு கூட செம கம்மிடா. சரி அடுத்து இப்போ இருக்குது அடுத்தது பிரைமரி வராங்க. பிரைமரியா ஆமாடா. இந்த பிரைமரினா இந்த ரெண்டாவது மேல தெரிஞ்சிச்சு சரி பிரைமரில இருந்து அருணாண்டி கிளாஸ்ல இருந்து தைட தைட பாட்டாங்க. சூப்பரா இருக்கு நம்ம பாட்டை இது போடு போடு தந்தானே
தந்தானே தகிட 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 தந்தானே விப்பி 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 டும் 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 உலகத்துக்கு ஒரே தீபம் இயேசுதான் என் வாழ்க்கைக்கு மெய்யான தீபம்தான் உலகத்துக்கு ஒரே தீபம் இயேசுதான் என் வாழ்க்கைக்கு மெய்யான தீபம்தான் அணையாத தீபமாய் என்னையும் மாற்றுமே அணையாத தீபமாய் என்னையும் மாற்றுமே தகிட 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 தந்தானே தகிட 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 தந்தானே விப்பி 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 டும் 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 வேதவசன காதலுக்கு தீபமே என் பாதைக்கு பகரான வெளிச்சமே வேதவசன காதலுக்கு தீபமே என் வாழ்க்கைக்கு பகரான வெளிச்சமே இருளை நீக்குமே வெளிச்சமாய் மாற்றுமே இருளை நீக்குமே வெளிச்சமாய் மாற்றுமே தகிட 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 தந்தானே தகிட 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 தந்தானே விப்பி 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 டும் 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 தகிட 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 தந்தானே தகிட 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 தந்தானே விப்பி 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 டும் 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 ஓடி போடே ஓகே நல்லா நல்லா குழந்தைங்க எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாம் கை தட்டுறேன் நீ. நான் கத்துறேன் எல்லாம் என்ன சேர்த்துட்டீங்க சரி நான் இப்பதான் புரியுதுடா இந்த பாட்டுல சொல்றாங்க பாத்தியா பிரகாசிக்கிற தீபம் அணையாத தீபம் ஏய், உலகத்துக்கு ஒரே தீபம்டா. உலகத்துக்கு ஒரே தீபம் அப்போ என்ன கண்டிப்பா ஒரே தீபமா தான் இருக்கும் அந்த தீபம் எங்கதான் இப்ப வச்சு நிற்கும் இப்போ போகும்போது கண்டுபிடிச்சிடலாம் கண்டிப்பா கண்டுபிடிச்சுதான் வீட்டுக்கே போகணும். சரி அது என்ன தீபம் நம்ம பார்க்க போறோம் நீங்களே கூட சேர்த்து பாத்தீங்களா சரி சரி ஏய், இப்ப வந்து நமக்கு சின்ன பசங்க சொன்னாங்கல்ல, ஆமா. பிரேமர்ல தான் சொல்றாங்க. என்ன பண்ணாலும் நல்லா சூப்பரா சொல்லிடுவாங்க விளையாட்டுமா அதே மாதிரியே சொல்லுவாங்கடா. சொல்லுவாங்க நம்ம நிறைய சொல்ல மாட்டோம். அப்படியா ஓகே எல்லாம் கையில தட்டி உற்சாகப்படுத்துவாங்க. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. யோவான் 1:9. எழும்பி பிரகாசி உன்னொளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்னை அழுத்தது. ஏசாயா 60:1. ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. லூக்கா 11:35. ஜீவ வசனத்தை கேட்டுக்கொண்டு உலகத்திலே சுடர்களை போல் பிரகாசிக்கிற நீங்கள். பிலிப்பியர் 2:14. தேவரின் என் விளக்கை ஏற்றுகிறேன், என் தேவனாகிய கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குவார். சங்கீதம் 18:28. சின்ன வயசுல ஆனுவல் டே முடியுதோ இல்லையோ பாட்டுல பாதிலே தட்டிடுவாங்கல்ல தட்டோட எல்லாரும் தட்டாங்கடா. அதான் ஹைலைட். அந்த மாதிரி சத்தமா தான் ஒரு கணா கேட்கலாமா கட்டலாம் ஓகே சரி இப்பதான் தெரியுமாடா தீபனா நானு உங்களுக்கு என்ன தெரியுமா சரி தீபம் என்னடா பயங்கரமா சொல்றாங்கல்ல. ஓ சரி சரி அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்புறம் அந்த அடுத்தது நான் சொல்லிக்கிறேன். சரி சரி சொல்றேன். நான் அடுத்தது வந்து நம்ம ரேவதி அக்கா கிளாஸ்ல இருந்து தீபம் ஏற்றுவோம்ன்ற பாட்டுக்கு டான்ஸ் ஆட வராங்க. எனக்கு தெரியும் என்ன பாட்டுன்னு ஸ்டார்டிங்ல கூட மெழுகுவர்த்தி வச்சு குடிச்சிருந்தாங்க அந்த பாட்டு தானே கரெக்டா சொன்னேன். அந்த பாட்டு போடுவோம்
ஏற்றுவோம் தீபம் ஏற்றுவோம் தீபம் ஏற்றுவோம் லா 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 shine 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 baba baba bright 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 Jesus Christ la 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 light 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 shine 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 baba baba bright 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 Jesus Christ Shine, shine, Baba, Baba, bright, 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 Jesus Christ. எனக்கு என்ன டவுட்னா என்ன என்ன பண்ணாங்க நம்ம ஊர்ல பண்ண சூப்பரா நான் பண்ணேன் ஃபர்ஸ்ட் நான் பண்ணேன் நான் பண்ணேன் தீபம் ஏற்றுவோம் தப்பா பண்ணேன் பண்றா இருடா தீபம் ஏற்றுவோம் இந்த சைடுல ஃபர்ஸ்ட் அந்த சைடுல தீபம் ஏற்றுவோம் தீபம் ஏற்றுவோம் எல்லாம் தீபத்தை எங்க ஏற்றுவாங்க அப்பதான் ஏற்றி வைப்பாங்க என்ன புரியல என்னடா இருக்கு நான் டான்ஸ் ஆடியா இருக்கோம்மா நீ ரொம்ப பெரிய டான்ஸர் அப்படிதான் பண்ணுங்க அந்த தீபம் என்னன்னு கேட்ட தீபம் உனக்கு இது ஒரு வாட்டி கேட்காது என்கிட்ட ஓ நான் தான் கேட்கிறேன்னா சரி உனக்கு தானே தெரியும் என்கிட்ட கேட்கலையா ஓ நடாயிரம் கருப்பேந்தா சரி அடுத்தது என்னது அடுத்தது இவங்களும் வசனம் சொல்றாங்கடா வசனமோ என்னடா எல்லாரும் வசனம் சொன்னாங்க சார் அப்ப நாமளே வசனம் சொல்றேன் நானும் வசனம் சொல்றேன்
நான் சொல்றேன்டா இருடா. சரி யார் தான் சொல்றா இப்போ உனக்கு? இப்ப மோனன்ற பாப்பா சொல்றாங்க. மூணா ஓகே வாங்க வாங்க வாங்க. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 1:9. 2வது வசனம். எழுப்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா 61:3. 3வது வசனம். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. லூக்கா 11:35. 4வது வசனம். ஜீவவசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். பிலிப்பியர் 2:14. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். சங்கீதம் 18:20. ஓகே தலைக்கினால 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 தலைக்கினால. இன்னும் வசனம் கை தட்டியா? இன்னும் வசனம் எவ்வளவு சூப்பரா வசனம் சொல்றாங்க. எனக்கு நம்ம தான் சொல்ல மாட்டோம். ஏய், இன்னொருத்தர் சொல்றாங்க வசனம். வசனம் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி சின்ன கேம் விளையாடில ஏன்னா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படி சொல்ல மாட்டேன். சூப்பரா தான் இருக்கு. பசங்க சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க. இப்போ நம்மளும் சூப்பரா எல்லாம் பண்ணுவோம் ஆக்டிவிட்டி. அதனால சரி இப்போ என்ன கேம்னா இப்போ என்னன்னா வந்து நான் ஒன்று சொல்லுவேன். ஓகேவா? அவர் ஆக்ஷன் பண்ணுவாரு. நீங்க என்னன்னு கண்டுபிடிங்க. பாத்துக்கிறியா? ஓகேவா? ஓகே என்ன வேணாமா? ஓகே இங்க ரெக்கார்ட்ல தான் இருக்கு. ஓகே இப்போ என்ன ஆக்ஷன் பண்ணுவாரு? ஏய் பண்றா. ஏய் ஏய், இது ஒரே நிமிஷம்டா. ஓகே மேல பாரு, கீழே பாரு, இப்படி பாரு, பின்னாடிங்க பாரு, மேல பாரு, சரி சரி. இதுதான் பாத்தியா? இல்ல இல்ல சின்ன வயசுல சொல்லுவேன்டா எவ்வளவு கேட்டு ஏமாத்திக்கிறேன் நானு. சரி சரி இப்ப இப்படிலாம் சொல்ல மாட்டேன். இன்னொன்னு சொல்றேன். ஓகே இப்போ வந்து பண்றேன் இப்பதான் இருக்கணும். ஓகே ஓகே. இது இப்படி யார் இருக்கிற சத்தமா பசங்களுக்கு தெரியல. ஓகே சூப்பர். தலைக்கு மேல இன்னும் ஒரே கொஞ்சம் அதுக்கப்புறம் இல்ல கஷ்டமா கஷ்டமா கஷ்டமா. ஓகே இப்போ இது வந்து கொஞ்சம் விசித்திரமா இருக்கும். நீங்க நல்லா நோட் பண்ணி கவனிக்கணும். இல்ல உலக வந்து தலை சரியாது. சிம்பன்சி. அது சொரி நாயா வீட்டுல நல்ல நாயா? நான் பக்கத்துல நிக்கிறேன் நாய். சொரி நாய் புரியாதுடா. வீட்டுல சொரினா தெரியுமா நல்லா? ஓகே கரெக்ட். சொரி நாய் தான் தலைவா. நான் சொல்லுவேன் நீ செய்ய. உனக்கு ஒண்ணே ஒண்ணு போதும். என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன பண்றான்? நம்ம ஏசி எல்லாம் கண்டுபிடிச்சிடாவே. பண்ணு. அதுலயே என்ன போறேன்னு சொல்லணும். ஏய், அவன் கரெக்டா சொல்லிட்டான்டா. கரெக்டா சொல்லிக்கிறான்டா. அவன் தானே கரெக்டா சொல்லிக்கிறான். மனித வரா. ஆமா, அதான் கரெக்டா சொல்லிக்கிறான். அப்ப
நான் சின்ன சரி உருவா போட்டேன் சாரி உருவா போட்டேன். ஐயோ சரி நான் அந்த கேம்லாம் தலைவலின்னு எனக்கு. நம்மளே ரொம்ப நேரம் பேசலாம். அடுத்தது இன்னொருத்தவங்க வராங்க. இப்போ நம்ம பாய்ஸ் சைடுல சூப்பர் தலைவர சொன்னாலே நல்லா ஜோரா கிளாஸ் பண்ணணும். இப்போ நம்ம அடுத்தது என்ன போலாம்? அடுத்தது என்ன போலாம்? பஸ்ஸுக்கு போலாமா ட்ரெயினுக்கு போலாமா சொல்றா. அடுத்தது இன்னொரு டான்ஸ். இந்த வாட்டி சத்யனி ரசித்தாங்க. அட சூப்பர் தான். என்ன பாட்டு? ஜீசஸ் ஒன்லி. ஜீசஸ் சொல்லினே தெரியுமா? buy one get one free. அது மாதிரி ஆஃபர் அது. இப்போ ஒன்லின்னு போட்டுருப்பாங்க. ஒன்லினா என்ன அர்த்தம்? ஒன்லினா ஒன்னு. ஒன்லினா ஒல்லியா இருப்பாங்க இல்ல அவங்கடா. இல்லடா ஒன்லினா அது மட்டும் தான் அர்த்தம். ஐயோ வந்துட்டாங்க. சரி அவர் காட்டுவது தான் இந்த கண் என் பாட்டெல்லாம் பலப்படும் எடுத்த பாதையெல்லாம் சொல்லி ஜொலிக்கும் அவர் காட்டுவது தான் இந்த கண் என் பாட்டையெல்லாம் பலப்படும் எடுத்த பாதையெல்லாம் சொல்லி ஜொலிக்கும் Jesus on me, Jesus on me, Jesus on me, Jesus on me. சாத்தான் பதுங்கி வந்தாலும் வசனத்தால் ஜெயிப்பேன் வெளிச்சத்தின் முன்னே இருள் அதிகாரம் எங்கே சாத்தான் பதுங்கி வந்தாலும் வசனத்தால் ஜெயிப்பேன் Jesus on me, 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 Jesus on me. ஒரே ஒலி யாரு? யாருடா? நீங்க சொல்லலாம் அப்போ யாரு? ஜீசஸ் தான் ஒரே ஒரு ஒலி. சரியா? ஒலி பத்தி தான் இது நடக்குது. நான் ஃபுல்லா புரிஞ்சுல. சரி சொல்றேன். இது சொல்றேன். ரெடி ஒரு வேர்ஸ் கத்துறேன். சரியா? இருடா. யார் தெரியுமா? நம்ம ஜோனா பாப்பா சொல்ல போது எங்க இருக்காங்க? தோதா இருக்காங்களா? ஓகே கை தட்டலாமே. எழும்பி பிரகாசி உன்மொழி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா 60:1. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாத படிக்க எச்சரிக்கையாயிரு. லூக்கா 11:38. ஜீவவசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற
சங்கீதம் 18 ஓகே சரி. என்னடா எல்லாரும் வசனம் சொல்றாங்க, நம்மள யாரும் சொல்லலையா? எனக்கு ஒரு வசனம் தெரியும். அப்படியா? ஏய் சொல்லுடா. எனக்கு ஒரே ஒரு வசனம் தான் தெரியும். இது நான் சண்டே ஸ்கூல்ல இருந்து எப்போ படிச்சாலே இந்த வசனத்தை நான் படிச்சிருக்கேன். என்ன வசனம் தெரியுமா? ஆதியாகமம் 1:1 என்னன்னு சொல்லுங்க. ஆதியிலே தேவன். இந்த வசனம் தான் எனக்கு சின்ன வயசுல இருந்து மனப்பாடமா தெரியும். தெரியாது உனக்கு தெரியுமா? இல்ல எனக்கு தெரியாது. ஆனா என்னடா நீ வசனத்தெல்லாம் சூப்பரா கேளுங்க. பைபிள் தெரியுமா உனக்கு? அப்போ இரு ஒரு நிமிஷம். என்ன இங்க பாரு, ஒரு போஸ்ட் ஓட்டிருக்காங்க, மெகா பைபிள் குவிஸ். அந்த ஜூலை 28 பிரைஸ் எல்லாம் போட்டுறாங்க. பதிவு பண்ண 40 ரூபாய். அப்புறம் யாத்திரை எதிரே இது வேதனை நான் போட்டீங்கன்னா நடக்குதுடா. நீ ரொம்ப பேசுற. பசங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்புறம் டான்ஸ் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படியா? அந்த டான்ஸ் சே மாஸ்டர் போய் நான் சொல்லு. ஜூனியர்ல இருந்து லைட் ஃபியூஸ் ஆஃப் ஆகாது பாட்டு டான்ஸ் ஆடுறாங்க. ஏய் என்னடா நீ லைட் ஃபியூஸ் ஆஃப் ஆகாதா? சம பாட்டு. என்னடா லைட் ஃபியூஸ் ஆகாதே? அவன் பயங்கரமா பாடி இல்ல ஆடி அசத்திட்டாங்க நம்ம ஜூனியர். ஓகே பசங்க ஓகே. இப்போ அடுத்தது வந்து நமக்கு நிறைய நேரம் வரனால அடுத்து என்னது பாத்தீங்க வந்து ஜூனியர் கிளாஸ்ல பாய்ஸ் கப்பர் நாங்க பாட்டு டான்ஸ் ஆடுறோம். ஓ கப்பர் நம்ம பாட்டாங்க இது. ஏய் ஆமாடா. ஓ இப்போ கப்பர் நாங்க ஊருக்கே போயிட்டு கப்பர் நாங்க பாட்டு பாடுவாங்க. வா
motiona, slow motiona, ஆடுவோம் slow motiona. சூப்பரா பாஸ் மோஷன் ஸ்லோ மோஷன் தாங்க. இப்போ வந்து நம்ம ஜூனியர் பசங்க வசனம் சொல்றாங்களா? ஓகே யாரு? கிறிஸ்டினா ஓகே கிறிஸ்டினா. பாப்பா ஓகே கை தட்டலாமே. இருளில் நடுங்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஏசாயா 9:2. காதலால் தூங்குகிற நீ விழித்து மருத்துவரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். எபேசியர் 5:14. என் சத்துருக்கள் முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. சங்கீதம் 23:5. நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். உள்ளானவர்கள் அல்லவே. 1 தெசலோனிக்கேயர் 5:5. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்போதும் கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். எபேசியர் 5:8. எல்லாம் கிளாப் பண்ணலாம். எனக்கு சத்தம் கேட்கல. இங்கே போய் பாப்போம். சரி அடுத்தது என்னடா? இன்னொரு கிறிஸ்டினா தான். இன்னொரு கிறிஸ்டினா. ஓகே வாங்க சூப்பர். கிளாப் பண்ணலாம். இருளிலே நடக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஏசாயா 9:2. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8. ஆதலால் தூங்கி இருக்கிற நீர் விழித்து மருத்துவரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். எபேசியர் 5:14. சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகப்படுத்துகிறேன். சங்கீதம் என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. சங்கீதம் 23:5. நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் பகலின் பிள்ளைகளாகவும் இருக்கிறீர்கள். நாம் இருளுக்கும் இரவுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. 1 தெசலோனிக்கேயர் 5:5. நீங்க எல்லாம் சூப்பரா கிளாப் பண்றீங்க. நான் சூப்பரா பாக்குறேன். ஓகேவா? இப்போ வந்து நாங்க இதுக்காகவே பிள்ளைங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு கிளாப் சொல்லி கொடுத்துருவோம். ஓகே இதே சொல்லிட்டா சரி. இல்ல மிரண்டா சரி குடி ஏதோ ஜூஸ் கிளாப். சரியா? ஜூஸ் கிளாப் வந்து கலைத்து போயிருக்க நேரத்துல எல்லாரும் குடிக்கிறது. இந்த கிளாப் எப்படி பண்ணோம்னா ஒருங்க சொல்லிடுறேன், எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாட்டில் முடிய தரணும். அப்புறம் அது திறக்கும் போது ஒரு சவுண்ட் வரும். எப்படி டக்கு கேஸ் அப்புறம் ஒரு 2 கேஸ். நல்லா படிங்க. ஓகே இதுதான் எங்க ஊர்ல ஃபேண்டா ஜூஸ் கிளப். ஓகே நீங்க எல்லாம் பசங்க சூப்பரா பண்ணுவாங்க. ஓகே அடுத்தது அப்படியா? அப்ப இன்னொரு வாட்டி பண்ண ஃபேண்டா ஜூஸ் கிளப். ஐயோ திறக்கவே இல்லை. அப்புறம் என்ன உசு சவுண்ட் வருது. ஃபர்ஸ்ட் டம்
குடிச்சாச்சு ஒண்ணு விடாம அதான் குடிச்சாச்சு சரியான ஏற்பட்டாங்க ஓ அப்பா இன்னொரு வசனம் சொல்லுவாரு சரி அப்படியா ஜூனியர் ஓகே ஓகே வாங்க கிளாஸ் பண்ணலாமே இல்ல கான்டாக்ட் இல்ல ஓகே முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். எபிரேயர் 5:8. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மருத்துவரை விட்டு எழுந்தீர்கள். அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். எபிரேயர் 5:14. நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. 5:5. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளான தேசத்தில் குடியிருந்தவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஏசாயா 9:2. என் சத்துருவுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. சங்கீதம் 23:5. ஓகே குடிச்சாச்சு சரி அப்புறமா நம்ம பேசினதுல நம்மளும் ஒரு பாட்டு பாருங்க பாட்டு பாடிடுவோமா பாடிடலாமா வேணாமா பாடிடுவோம் என்ன பாட்டு தீபம் ஏத்துவோம் நம்ம வாழ்க்கையில பாட்டுல சும்மா நினைச்ச பாட்டு போடுங்க கர்த்தரின் ஆஸ்வதிப்பீராக. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற தேவன். இதனால கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் நீதியின் விளைச்சலை கர்த்தர் கட்டளையிடு கொடுக்கிற கரங்களை ஆசீர்வதிக்கும். உங்க நாம மாத்திரம் மகிமை பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நாமம் ஆமென்.
கிட்டு பண்ணுவாங்கடா. இப்போ வந்து ஜூனியர் பசங்க ஆமா கிட்டு பண்ண போறாங்க. கண்ணில் நீர் வழிந்திடுமே இந்த நீர் இயேசுவதோ இயேசுவதோ கல்வாரி மாமலையோடு கொடுங்கோர காட்சி கண்ணில் நீர் வழிந்திடுமே இந்த மீட்பர் இயேசுவதோ இந்த மீட்பர் இயேசுவதோ எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட திருக்கோலம் நிமிர்ந்ததையா ஒரு கொலைந்த சென்றனரே திருக்கோலம் நிமிர்ந்ததையா ஒரு கொலைந்த சென்றனரே ஒரு கொலைந்த சென்றனரே கல்வாரி மாமலையோடு கொடுங்கோர காட்சி கண்ணில் நீர் வழிந்திடுமே இயேசுவதோ இந்த மீட்பர் இயேசுவதோ சிலுவை தந்தோடத்திலே சிதறும் தன் வேர்வையிலே சிலுவை தந்தோடத்திலே சிதறும் தன் வேர்வையிலே சிலுவை அடைந்தவர் பல சைத்தார் சிறுமை அடைந்தவர் பல சைத்தார் நமக்காய் சைத்தார் கல்வாரி மாமலையோடு கொடுங்கோர காட்சி
எல்லாருக்கும் இயேசு ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டு. இயேசு அவர் அடிக்கப்பட்ட பொழுது இந்த உலகம் இருளானது. ஆனால் அவர் உயிரோடு எழுந்த போது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வெளிச்சம் உண்டாகும். ஆகையினாலே இன்றைக்கு இந்த சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த வெளிச்சத்தை கொண்டாடுகிறார்கள். தேவன் உங்க வாழ்க்கையிலும் அவர் வெளிச்சமாய் வர விரும்புகிறார். ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு வெளிச்சம். தேவனுடைய வார்த்தை நமக்கு, எல்லாரும் சொல்லுங்க, வெளிச்சம். தேவனுடைய வார்த்தை நமக்கு வெளிச்சம். பிள்ளைகள் வசனம் சொன்னாங்க, சிறு பிள்ளைகள் நமக்கு அழகாக தேவனுடைய வார்த்தையை அழகா சொன்னாங்க. அழகா சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. வெரி குட். சிறு பிள்ளைகள் வாழ்க்கையில வெளிச்சம் எதுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவருடைய கால்களுக்கு தீபமாக, பாதைக்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பாதை காட்டுவதற்காக தேவன் வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். இந்த பூமியில வெளிச்சத்தை உண்டாக்குனதுக்கு ஒரு நோக்கம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேவனுடைய பாதையில நடப்பதற்காக தேவன் நமக்கு வெளிச்சத்தை தந்திருக்கிறார். வெளிச்சம் இருள்ல இருக்கிற, அந்தகாரத்துல இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கத்த தந்தார். ஏசாயா புத்தகத்துல 60:20 வசனம் சொல்லுகிறது. வேதத்துல நாம் வாசிக்கும் போது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள். யாருக்காவது துக்கம் முடிஞ்சு போகணும்னு ஆசையா, இல்ல துக்கம் இன்னும் அப்படியே கண்டினியூ ஆகணும்னு ஆசையா? முடியணும். அப்ப பக்கத்துல இருக்கவங்களுக்கு பார்த்து சொல்லுங்க, உன் துக்க நாட்கள் முடிஞ்சு போகும்னு சொல்லுங்க. உன் துக்க நாட்கள் முடிஞ்சு போகும்னு சொல்லுங்க. ஏன்னா இது நம்முடைய வார்த்தை இல்லை, இது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாது. தேவனுடைய வார்த்தை அப்படியே நமக்கு உண்மையாக நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாட்கள்ல தேவனுடைய வார்த்தை நமக்கு வந்தது பெரிய ஆசீர்வாதம். இந்த வெளிச்சம், இந்த தேவனுடைய வெளிச்சம் நமக்குள்ள வரும்பொழுது எப்படி இந்த துக்கமான நாட்கள் முடிந்து போகும், எப்படி இந்த துக்கமான நாட்கள் இல்லாமல் போகும். வர வர நாம கேட்கிற எல்லா செய்திகளுமே துக்க செய்தியா தான் இருக்குது. ஒரு டிவியை திறந்தா, நியூஸ் பேப்பரை கேட்டா, பக்கத்து வீட்டுல பேசுற வார்த்தை கூட என்ன வார்த்தையா தான் இருக்கு? ஒரே துக்க வார்த்தை தான். ஆண்டவர் இந்த வசனத்துல நமக்கு நல்ல சந்தோஷமான வார்த்தையை சொல்லி வைத்திருக்கிறார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நான் சொல்றேன், இந்த இடத்துல வந்திருக்கிறதான ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வெளிச்சமாய் இருப்பாருன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில வந்தார், என்னை தேடி வந்தார். என்னுடைய வாழ்க்கை இருளாய் இருந்தது. வாலிப வயதுல, 25 வயதுல பயங்கர போராட்டமான வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை. உலகத்துல எல்லா பாவத்திலும் சிக்கி தவித்த நான் 25 வயதுல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்னோட பேசினார். இதே வார்த்தையை பேசினார், துக்க நாட்கள் முடிந்து போகும்னு சொன்னார். அந்த வயதுல நான் ஆண்டவரை தேட ஆரம்பித்தேன். ஆண்டவரை நான் இறுக பற்றி கொள்ள ஆரம்பித்தேன். மற்ற எல்லா சந்தோஷத்தை விட தேவனுடைய சந்தோஷத்தை தான் எனக்கு முக்கியம்னு நான் தேட ஆரம்பித்தேன். அப்ப தேட ஆரம்பிக்கும் போது அதோட தேவனுடைய சந்தோஷத்தையும் தேவன் எனக்கு அளவில்லாமல் தந்தார், சமாதானத்தையும் அளவில்லாமல் தந்தார். அவருடைய சபையில போய் இப்படி நீங்க உட்கார்ந்து இருக்கிறது போல நான் ஒரு நாள் உட்கார்ந்து இருந்தேன். ஆண்டவர் என்னோடு பேசினார். துக்க நாட்கள் முடிந்து போனது. வாலிப நாட்கள்ல போராட்டமான காலங்கள். இன்றைக்கு இருந்ததை காட்டிலும் முன்னாடி நாட்கள்ல பயங்கர வேதனைகள். உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல, உதவி செய்யறதுக்கு எந்த ஆட்களும் எனக்கு முன் வரல. அந்த நேரத்துல நான் கர்த்தரை இறுக என்ன செய்த, அவருடைய கரத்தை பற்றி கொண்டேன். ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பேன், நீ என்னை நம்பு, நான் உன் வாழ்க்கையில வந்து உனக்கு வெளிச்சமா இருப்பேன், என்ன நம்பு அப்படின்னு ஆண்டவர் பேசினார். அந்த ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன். அதுல இருந்து எனக்கு தொடர்ந்து தேவ சமாதானம் என்னை அற்புதமாய் வழி நடத்தினது.
தேவன் என்னுடைய வீட்டில் இருந்ததான கடன் என்கிற இருளை ஆண்டவர் மாற்றி போட்டார். முதலாவது என்னுடைய வாழ்க்கையில் இருந்த கடன் என்கிற ஒரு இருள். இன்னைக்கு இந்த இடத்துல நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, கடனே இல்லாதவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். பாத்தீங்களா? நல்லா கவனிக்கிறீங்க. வெரி குட். ஒருத்தர் ரெண்டு பேர் யோசிச்சிருக்கிறீங்க. எல்லாருக்கும் என்ன இருக்கு? கடன் இருக்கு. எப்படியும் ஒரு ரூபாவது கடன் இருக்கும். ஏன் வாழ்க்கையில கடன் இல்லாம என்ன பண்ண முடியாது? வாழ முடியாதுன்றது ஆயிப்போச்சு. ஆனா கடன் வாங்கினவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய வாழ்க்கையில இருளா இருக்கு, வேதனையா இருக்கு. ஆகியனாலதான் ஆண்டவருடைய இந்த வேத புத்தகத்தை பாருங்களேன், இது நமக்கு ஒரு செய்தியை பார்க்கும் போதே நமக்கு தருகிறது. இதனுடைய அட்டை பக்கம் பாத்தீங்கன்னா இருளா இருக்குது. இருக்குங்களா? ஆண்டவருடைய வேத புத்தகமே இருளா இருக்குது. ஏன் இருளா இந்த புத்தகத்தை மட்டும் வச்சிருக்காங்க? இது பரிசுத்த வேதாகமாச்சே. இது எல்லாருடைய வாழ்க்கையும் வளமாக்கக்கூடிய, சந்தோஷமாக்கக்கூடிய வார்த்தையாச்சு. இது ஏன் கருப்பா போட்டிருக்காங்க? நம்ம ஊர்ல கருப்புன்னு சொன்னா அது என்ன சொல்லுவாங்க? அவசரப்படான்னு சொல்லுவாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தை ஏன் கருப்பா போட்டிருக்குன்னு சொன்னா, ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயமும் இப்படி இருளா இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் இப்படி இருளா இருக்கிறது. ஆனா தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குதுன்னா அவர்களுக்கு வெளிச்சமா இருக்கிறது. படிக்க தெரிந்தவர்களுக்கு மாத்திரமல்ல, படிக்க தெரியாதவர்களுக்கும் இந்த புத்தகம் பேசக்கூடியதா இருக்கிறது. தேவன் இருண்ட உலகத்துல உங்களுக்கு மன அமைதியையும் சந்தோஷத்தையும் தர அவர் நல்லவராய் இருக்கிறார். மனிதன் தெரியாமல் போய் இந்த இருள மாட்டிக்கொண்டான். கஷ்டத்துல மாட்டிக்கொண்டவங்க என்ன சொல்லுவாங்க? முதல்ல நான் தெரியாம என்ன பண்ணிட்டேன், இதுல போய் மாட்டிக்கிட்டேன். ஒரு வேலையில, ஒரு கடன்ல, ஒரு பிரச்சனையில, குடும்பத்துல வந்தது கூட என்ன சொல்றாங்க? அடிக்கடி தான் சொல்றாங்க, தெரியாம இந்த குடும்பத்துல வந்து பாருங்க எவ்வளவு ஃபேமஸ் ஆயிடுச்சு பாருங்க இந்த வார்த்தை. இல்ல அப்படிலாம் நம்ம ஒரு நாளும் சொல்லக்கூடாது. தேவன் நமக்குன்னு கொடுத்த வாழ்க்கை அது. தேவன் நமக்குன்னு கொடுத்த உலகம் இது. பொல்லாத எரிச்சல் உள்ள ஒரு சத்துரு இருக்கிறான். எல்லா குடும்பத்தையும் கெடுக்கணும்னு நினைக்கிறான். அவனை தான் இயேசு சிலுவையில ஜெயித்தான். அவன் மரணத்தை கொண்டு வருகிறவனாய் இருக்கிறான். இந்த உலகத்தின் சாபமும் இந்த உலகத்தின் பாவமும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் மரணத்தை கொண்டு வரக்கூடியதா இருந்தது. இயேசு நமக்கு வாழ்வை கொடுக்க வந்தார். அவருடைய வாழ்க்கையிலையும் மரணத்தை பிசாசு கொண்டு வந்தான். ஆனா இயேசு மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. கைகளை தட்டி நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்க உங்க கஷ்டத்திலையும் பாடுகளையும் நீங்க மறிக்க வேண்டாம். அநியாயமா நீங்க மறிக்க வேண்டாம். வேதனைப்பட்டு மறிக்க வேண்டாம். ஒரு நல்ல செய்தி இருக்குது. இயேசு நமக்கு வாழ்வு கொடுக்கிறவராய் இருக்கிறார். இயேசு இன்றைக்கு உயிருள்ள தெய்வமாய் இருக்கிறார். நீங்க அவரை நம்பி தேவனுடைய கரத்துல உங்க வாழ்க்கையை கொடுப்பீங்கன்னு சொன்னா உன் துக்க நாட்கள் ஒட்டிட்டு போகும். அது மாத்திரம் இல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 11:32ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, உன் கண்ணானது, எல்லாரும் சொல்லுங்க, உன் கண் தெளிவா இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். கர்த்தருக்கு நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை, இந்த வசனத்தோட நம்ம ஜெபம் பண்ண போறோம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆலோசனையா சொல்றாரு, உன் கண்ணு நல்லா இருந்தா உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண்ணு நல்லா இருந்தா உன் சரீரம் முழுவதும் என்னவா இருக்கும்? சொல்லுங்க, என்னவா இருக்கும்? வெளிச்சம். அது எப்படி கண்ணு வெளிச்சமா இருந்தா சரீரம் வெளிச்சமா இருக்கும்? எப்படி அது நடக்கும்? நல்லா கவனிங்க. நம்முடைய பார்க்கிற பார்வை ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுடைய பார்வையை வச்சே அவர் எப்படிப்பட்டவர்ன்றது என்ன செய்வாங்க? சொல்லிடுவாங்க. தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த கண்களை ஆசீர்வாதமா கொடுத்திருக்கிறார். இந்த கடைசி நாட்கள்ல பாருங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த போன் ஒண்ணு கண்டுபிடிச்சு கையில கொடுத்துட்டாங்க.
நம்ம கையில அதை வாங்கி நம்ம கையில இல்லைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. போனோடயே நம்ம பிறந்த மாதிரியே எப்பவும் கையில என்னத்தை வச்சிருக்கிறோம்? போனை வச்சிருக்கிறோம். அது முதல்ல எதை தெரியுமா கெடுக்கும்? சின்ன பையன் சொல்றான் பாருங்க, போன் முதல்ல எதை கெடுக்கும்னா உங்க பைசாவை இல்ல, உங்களுடைய சொத்தை இல்ல, முதல்ல உங்க வாழ்க்கையில எதை கெடுக்கும்னா நம்முடைய கண்களை அது கெடுத்துடும். இப்ப கண்களுக்கு இருளாயிடுச்சுன்னு வச்சீங்க, கண்ணு தெரியாம போயிடுச்சுன்னு வச்சீங்க, நம்ம அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும்? யாராவது சொல்ல முடியுமா? கண்ணு இருளானதுக்கு அப்புறம் என்ன செய்ய முடியும்? கண்ணு தெரியாதவங்களை நீங்க போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, வாழ்க்கையில நீங்க கண்ணு இல்லாம ஒண்ணுமே. அதை தான் இயேசு சொன்னார், கண்ணு உனக்கு வெளிச்சமா இருக்கிறது. உன் வாழ்க்கையில முதலாவது கர்த்தரை தேடுவது கண்ணா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை மேல நீ கண்ணா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை இல்லாம, அவருடைய வார்த்தை மேல கண்ணு இல்லாம உனக்கு போச்சுன்னா உன் சரீரமும் வாழ்க்கை முழுவதும் இருள் அடைந்து விடும். அதுக்கு ஒரே உதாரணம் நான் தான். தேவனாகிய கர்த்தரை தேடும் பொழுது என் வாழ்க்கை சந்தோஷம். என்னைக்கு நான் தேவனை விட்டுட்டு ஒரு ஆண்டவர் எப்பவும் வசனம், எல்லா என் நண்பர்கள் வந்தாங்க, எப்ப பாரு ஒரே வசனம் வசனம், சாமியாரா போயிட்டேன் அப்படின்னா என்னன்னு சொன்னாங்க? சாமியார் என்ன பார்த்தா சாமியார் மாதிரியா இருக்குது. சரி, சின்ன பிள்ளைங்க பாருங்க, நீங்க பிள்ளைங்க எல்லாம் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்களும் இப்படிதான் வரணும், அதனால தமிழ் கலாச்சாரக்குரிய தீபத்தை ஏத்துறதுக்கு நான் இப்படி வந்திருக்கேன். சோதரம் உங்க வாழ்க்கையில இப்போ ஒவ்வொருத்தருடைய இதயத்திலும் அந்த தீபத்தை இப்ப ஏற்றி கொண்டிருக்கிறேன். ஆமென். சோதரம் நன்றி ஆண்டவர். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில வந்ததுக்கு பிறகு இந்த இருள் விலகுகிறது. என் நண்பர்கள் சொன்னாங்க, நீ அவ்வளவுதான் இயேசுவை நம்பி போன, உன் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது. இயேசுவை நம்பி போன, இனிமேல் ஒரு நிம்மதி இருக்காது, நீ நடுத்தருல நிப்பேன்னு சொன்னாங்க. நான் அப்படி இல்லை. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமா என்ன கர்த்தர் நிக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன யாரு நீ இப்படி ஒண்ணு இல்லாம போயிருவேன்னு சொன்னாங்களா, அவங்க இன்னைக்கு ஒண்ணு இல்லாம நிக்கிறாங்க. இந்த தேவன் உயிருள்ள தேவன், இந்த தேவன் வாழ வைக்கிற தேவன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நம்புவீர்கள், ஆனால் தேவன் உங்களை வந்து ஆசீர்வதிப்பார். அதே லூக்கா 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குது? வாசிங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல, உன் சரீரம் ஒரு புறத்திலோ இருள் அடையாமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால், பிரகாசத்தினால் உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல, வெளிச்சம் உனக்கு கொடுக்கிறது போல சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும் என்றார். உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. சொல்லுங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க கர்த்தருக்கு. சரீரம் முழுவதும் வெளிச்சம். இது எதை காண்பிக்கிறேன்னு சொன்னா, உன் குடும்பம். ஒரு சரீரத்தை எதுக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்கன்னு சொன்னா, குடும்பத்தை சொல்லுவாங்க. குடும்ப தலைவர்னு சொல்லுவாங்களா? ரேஷன் கார்டுல முதல்ல என்ன போட்டிருக்கோம்? குடும்ப தலைவர்னு போட்டிருக்கோம். அதுதான் தலை. அதுதான் என்னது? தலை. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, குடும்பத்தை வீட்டு நடத்துகிற வீட்டு பெண்மணி தலைவின்னு போட்டிருப்பாங்க. இன்னொரு தலை கிடையாது அது, அதான் இருதயம். அதான் என்னது? இருதயம். வீட்டுக்காக குடும்பத்துக்காக துடிக்கிறது யாரு? குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தலைவி. அதான் ரொம்ப முக்கியம். இந்த ஹார்ட்ல பிரச்சனை வந்தா எவ்வளவு கஷ்டம் பாருங்க. இங்க மெடிக்கல்ல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஹார்ட்ல ஒரு பிரச்சனை வந்தா செலவு பண்றோமா இல்லையா? நாளை போய் அப்படி விட்டுருவீங்களா? ஹார்ட்ல ஒரு பிரச்சனைன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? உடனே போய் செக்அப் எடுத்துருவோம், அப்படிதானே? அதே மாதிரி தலையில ஒரு பிரச்சனை அடிபட்டுருச்சு, என்ன செய்வீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் போங்க அப்படி சொல்லுவீங்களா? என்ன செய்வீங்க? இன்னைக்கே 10 ஸ்கேன் எழுதினாலும் உடனே என்ன பண்ணுவீங்க பிரதர்? உடனே போய் எடுத்து வந்துருவோம். காசெல்லாம் இருக்குதோ இல்லையோ உடனே என்ன பண்ணிடணும்? தலைன்னு சொன்னா பாத்துறணும். அதே போலதான் தேவன் சொல்றாரு, குடும்பத்துக்கு தேவன் தலையா இருக்கிறார்.
அவர் வெளிச்சமாய் இருக்கிறார். குடும்பத்தின் தலைவருக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுக்கிறார். குடும்பத்தின் தலைவியா இருக்கிறவங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கிறார். கவனிங்க, இன்னைக்கு குடும்பங்கள் சீரடைந்து கொண்டிருக்கிறது. குடும்பங்கள் இருள் அடைந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உங்க குடும்பத்துக்குள்ள வந்து உங்களை ஆசீர்வதிக்க வேணும்னு விரும்புகிறார். ஒரு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க எல்லாரும். நன்றி ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை கத்த நேசிக்கிறார். சொல்லுங்க, என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவருக்கு சொல்லுங்க, என் குடும்பத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. அவர் இன்னையில இருந்து உங்க வீட்டின் தலைவரா இருந்து உங்க வீட்டுக்குள்ள இருள் வராதபடி அவர் பாதுகாப்பார். மூளை வேலை செய்யாதபடி உங்க இறுதிய இருள் அடையாதபடிக்கு அவர் உன்னை பாதுகாப்பார். இயேசு இல்லாத வீட்டுல இருளான வீடு. அதனாலதான் இன்னைக்கு உங்க குடும்பங்களை நேசித்ததுனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்க வைத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், 100% இந்த நாள்ல இருந்து உங்களுடைய குடும்பத்துல தேவன் தலைவராக இருந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஆமென். உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த ஊழியத்தை செய்ய வந்த பொழுது ஆண்டவர் எனக்கு நல்ல மனைவி 2 பிள்ளைகளை கத்த தந்தார். இதே பெசன்ட் நகர் பகுதியில 25 வருடம் ஆண்டவருடைய இந்த ஊழியத்தை நான் செய்து இன்றைக்கு நிறைவடைந்திருக்கிறது. கர்த்தர் இந்த 25 வருடமும் தேவன் கைவிடாமல் கண்மணியாய் பாதுகாத்தார். என்னை பாதுகாத்த தேவன் உங்களையும் பாதுகாப்பார். உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பதற்காக தான் எங்களை தேவன் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். நாங்கள் இரவும் பகலும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பெஸ்ட் நகர் பகுதிக்காக ஜெபிக்கிறோம். இங்க ஒரு இருள் இல்லாதபடிக்கு இதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு குடும்பத்தையும் பிசாசானவன் தொடாதபடிக்கு ஜெபிக்கிறோம். செய்வனை கட்டில மாட்டிக்கொண்டவர்கள், பிரச்சனை பிள்ளி சூனியத்துல மாட்டிக்கொண்டவர்களுக்கு கர்த்தர் இந்த இடத்துல விடுதலையை கொடுக்கிறார். ஆமென். தீராத வியாதியில இருந்தவர்களுக்கு இந்த இடத்துல கர்த்தர் விடுதலையை தருகிறார். வியாதி வந்தாலும் நம்முடைய வாழ்க்கை என்ன ஆயிடுது? இருள் ஆயிடுது. கடன் வந்தாலும் நம்ம வாழ்க்கை இருள் ஆயிடுது. வியாதி வந்தாலும் இருள் ஆயிடுது. வரப்போகிற எதிர்காலம் என்னன்னு தெரியலனாலும் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? இருள் ஆயிடுது. நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் பதில் ஒண்ணுதான். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். ஒரு துக்க நாட்கள் முடிந்து போயிடும். இப்ப நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கண்ணுல மூடி ஜெபம் பண்ணுவோம். யாரும் நீங்க கண்ணை திறக்க வேண்டாம். நான் சொல்றவங்க மாத்திரம், யார் எனக்கு இந்த ஆண்டவர் தேவை, என் வாழ்க்கையில நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். குட்டி பிள்ளைங்க அழகா புலங்கால நின்று ஜெபம் பண்ணுங்க. அழகா குட்டி பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க.
இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரோடு வந்தார். அவர் நமக்காக உயிரோடு இருக்கிறார். விஞ்ஞானிகளையும் அசுத்த ஆவியால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். என்னையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோட கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கூட கொண்டு போனார்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் என் சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். டீச்சர்ஸ் பேர் வாசிப்பாங்க, முன்னாடி வந்துருங்க. பிரைமரி டீச்சர் 3 டீச்சர், சிஸ்டர் அருணா, சிஸ்டர் ரேவதி, சிஸ்டர் சத்யா, 3 பேரும் வாங்க. உங்க டீச்சர் வராங்க, நல்ல கேட்கணும். ஓரமானுங்க எல்லாம் சாப்பிட்டு வெள்ளப்படணும், அதுக்குதான். ஓகே, beginner teacher Gracie Aga and Reva Akka. Beginner ಬ್ಯಾಟ್ರಿ ಮಾತ್ರ இந்த 5 நாட்களும் எல்லாரும் சாப்பாடு சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு? டெய்லி 5 நாளும் 5 வெரைட்டி ரைஸ் செஞ்சாங்களே, அந்த அன்னைக்கு பாக்கெட் கொடுக்க போறோம். சரியா? 3 வாலண்டியர்ஸ், சிஸ்டர் சித்ரா, ஜெயமரி அம்மா, பியூலாமா, 3 பேரும் வாங்க. ஓடி வாங்க. சித்ரா அப்புறம் நமக்கு அழகா பாட்டு டிவோஷனல் நடத்தினாங்க இல்லையா? டான்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. அண்ணா பேர்லாம் சொல்லுங்க. இந்த அண்ணா ஜெபசனா, அக்ஷனா, தனுஷனா, அவங்களே செலக்ட் பண்ணுங்க. நான் பேர் வாங்க. ஒரு கிட்ட ஒரு ஆளு.
கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்லா அருமையா செஞ்சாங்க, அழகா செஞ்சாங்க. இப்போ நம்ம வந்து பிகினர்ஸ்ல இருந்து அப்படி போவோம். குழந்தைங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. சரி, இன்னைக்கு ஒரு நாள் ஓகேவா? இப்போ ஆன்டி சொல்ற நேம்லாம் ஃபர்ஸ்ட் வந்து கிஃப்ட் வாங்கி போயிடுங்க. சரியா? பேர் என்ன? 5 days 4 days வந்தவங்களுக்கு gift கொடுப்போம். அடுத்தது நம்ம எல்லாருக்கும் gift இருக்கு. சரியா? ஓகே, கவனமா உங்க பேர் வரும்போது வந்து வாங்கி போய் உங்க பாக்ஸை நீங்க பத்திரமா வச்சுக்கணும். ஆன்டி காலம்னு சொன்னா நான் பொறுப்பு இல்லை. சரியா? ஓகேவா? பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகே. நிதிஷ் நம்ம எல்லாருமே கவர் பண்ண வேண்டாம். பிகினர்ஸ் மொத்தமா நீ வச்சுக்கோங்க. சரியா? சாத்விக் தேஜாஸ்ரீ தாரிஷ் ரித்திக் சாய் மேஷா சமீக்ஷா சரத் சாய் शिवानी देवश्री சரி, ஓகே. இவங்க மட்டும் போட்டோ எடுத்துப்பாங்க. இன்னொன்று இருக்கா? அதான் வரலையா? ஆமா, அது அப்புறமா வச்சுங்க. அது நேரம் பாருங்க, நேரம் பாருங்க. கிரேஸ் யாரு? கிளாஸ் யாரு? இது யாரோட கிளாஸ்? நில்லுமா. அதான் சாம ஏன் பேர் இல்லை? सर्वेश யார் பேசுறீங்க? அசிதா लोकेश्वरन மகிழ்வேந்தன் அக்ஷிதா அக்ஷிதா दीक्षा जस्मिता दंशिका தம்பி ஒரு போட்டோ. நேரா சார் நேரா நேரா பாருங்க. சரண்யா சுதன் வாசுதேவ் வாசுதேவ் ரியா ஷாரம் ஷாரம் மகாலட்சுமி பிரபஞ்சன் ரெஜினா ரித்திகா जीवा कनिष्का कीर्तिका
ஃபிளாஷ் ஆஃப் பண்றது, ஃபிளாஷ் ஆஃப் பண்றது. பிரதீஷ், யோசேப், கார்த்திக், ரக்ஷன், தர்ஷன், ஸ்டீவன், சபரி, மெர்சி, ஆர்த்தி, ஹரிஷ், சிவானி, ஹரிஷ், எல்லாம் சண்டே ஸ்கூல் வரணும். ஓகே, அப்படியே இது மட்டும் போட்டோ எடுத்துக்கலாம். எல்லாம் நேரா பாருங்க, நேரா பாருங்க. ஜெனிகா, போகாதீங்க, போகாதீங்க. குட். நல்ல பிள்ளைங்க. பத்திரமா வச்சுக்கோ. கையில சரி, அப்புறம் போடலாம். ஜூனியர் கிளாஸ், சக்திவேல், ஆரோன், ஜீவதர்ஷன், ஆரன். இங்க. ஜீவதரன், வருண், வருண், ஜூனியர் கிளாஸ் வருண் இருக்கிறார். நகுலன், முகில், ரவி, ரூபன், கிறிஸ்டினா, பி கிறிஸ்டினா, கிறிஸ்டினா, நிவேதினி, யாமினி, நட்சத்திரா, ரோஸ்லின், ஜெசிகா,
ஜெசிகா. கிரிங்களா 2 ஸ்வீட் தரும். கிரிங்களா ஸ்வீட் கட்டி நல்லா சீனியர் கிளாஸ். சாமுவேல். பொறுமையோடு கூட இருக்க எல்லாரையும் ரொம்ப நல்ல வாழ்த்துக்கிறோம். ஜெபம் செய்து நாம் முடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நீங்க கிளம்பி போகலாம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். நல்ல நிகழ்ச்சி தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தார். ஆரம்பத்தில் நேரம் வரைக்கும் தேவன் நம்மோடு கூட இருந்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தாவே, இந்த சாயந்தர வேளையிலே சமூகங்களோடு இருந்திருக்காங்க நினைச்சிருக்கிறோம். அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையும் கர்த்தர் வெளிச்சத்தை கல்வியாகும். மோட்சத்தை அடைவேனே. தீபம் ஏற்றுவோம், 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 தீபம் ஏற்றுவோம்.